வாவ், பியூட்டிஃபுல் பிளேஸ். நக்ஷு, நம்ம இங்க வந்த அன்னைக்கே நமக்குள்ள இந்த அன்பு இருந்திருந்தா, வந்த அன்னைக்கே நம்ம ஒருத்தர் அரவணைச்சுக்கிட்டு லவ் பேர்ட்ஸ் மாதிரி இந்த இடத்த பார்த்து ரசிச்சிருப்போம்ல. நீ என்ன சொல்ற? இதுல நான் சொல்ல என்ன இருக்கு சரி? நீ என்ன சொன்னாலும் அன்பா கேப்பேன். நீ என்ன சொன்னாலும் அதுதான் கரெக்ட்னு சொல்லுவேன். காதல்னா அதுதானே? நோ 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 நோ, நீ சொல்றது அடிமைத்தனம். பழைய காலத்துல தான் பொண்டாட்டிங்க புருஷனை பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் பயப்படுற மாதிரியாவது நடிச்சுட்டே இருப்பாங்க. ஆம்பளைங்க நாங்க தான் பெரிய ஆளுங்கன்னு வீட்டுல ஒரு டாமினேஷனே இருக்கும். அதுலயும் பொண்டாட்டி காட்டுற பயம் பாசத்தை விட புருஷனோட அதிகாரம் தான் பெருசா இருக்கும். நீ நட்சத்திரா மகாராணி மாதிரி வளர்ந்துருக்க. நீ அதே மாதிரிதான் இருக்கணும். அதே மாதிரிதான் என்னை காதலிக்கவும் செய்யணும். உன் காதலை ஏத்துக்கிட்டு அதை விட அதிகமா நான் உனக்கு கொடுக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நீ இவ்வளவு விவரமா சொல்லும் போது அது புரியாம எப்படி இருக்கும்? உன் பேச்சு, உன் நல்ல குணம் இப்ப என் கண்ணுக்கு தெரியற மாதிரி இவ்வளவு நாளா நான் எப்படி பார்க்காம விட்டேன்னு வருத்தப்படுற சரி. சரி, நடந்ததெல்லாம் மறந்துடு நக்ஷு. கடந்த கால விஷயங்களை மறந்துட்டு அடுத்து வரப்போற ஸ்வீட் மெமரிஸை மட்டும் நினைச்சிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும். நீ தானே சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரணும்னு. ஆமா ஆமா, அத நானே மறந்து போயிட்டேன். எல்லா விஷயத்துக்கும் ஒரு டைமோ பிளேஸோ வேணும் இல்லையா? நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நக்ஷு, கம் கம், இந்த லொகேஷன் ஃபுல்லா கவர் பண்ணி நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். வாழ்க்கை முழுக்க இது நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் மெமரியா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த ஹாப்பி மூமெண்ட்டை என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். அப்பா, இந்த ஃபால்ஸ் ரொம்ப கீழே போகுதுல சரி? கீழே போற தண்ணி எல்லாம் என்னமா ஆகும் சரி? எதுவா மாறும்? கீழே போற தண்ணி இன்னொரு நதியில சேரும். இன்னைக்கு ராத்திரி நீ நானும் சேர்ற மாதிரி அதுக்கப்புறம் அது கடல்ல போய் கலந்துரும். டாபிக் எதுவா இருந்தாலும் லாஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் எய்டுக்கே வந்து கனெக்ட் பண்ணி விட்டுடுறேன். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வெக்கமா இருக்குப்பா. இந்த வெக்கம் போகணும்னா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஏதோ ஒண்ணு பண்ணணுமா? நான் ரெடி நட்சத்திரா. ஹே இரு, ஏதோனா அந்த ஏதோலாம் இல்ல. அது பண்றதுக்கு நம்ம ஹோட்டல் ரூம்ல தானே இருந்திருக்கணும். அந்த வெக்கம் குறையணும்னா ஏதாவது பண்ணணும்னு சொல்றேன். லிப் டு லிப் கிஸ் கொடுத்து உன்னை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. அப்போ உன்னோட வெக்கம் தன்னால குறைஞ்சிரு நட்சத்திரா. அதுக்காக இவ்வளவு அட்வான்ஸ்டால வேண்டாம் சரி. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல பொண்ணு மாப்பிள்ள மாதிரி ஆக்ட் பண்ணலாம். ஓ, இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னு வெச்சுக்கோ. அப்ப நமக்கு கொஞ்சம் வெக்கம் குறைஞ்சிரும். வா, பியூட்டிஃபுல் ஐடியா. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ரூம். நீங்க வெயிட் பண்ணு, நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. என்ன நக்ஷு, அங்கேயே நின்னுட்ட? வா. பால் எடுத்துக்கோ சரி. பாதி நீ குடிச்சிட்டு மீதி பாதி எனக்கு கொடுக்கணும், தெரியும்ல? எனக்கு வந்த ட்ரீமையே திரும்பி ரிப்பீட் பண்றியா? தெரியும் தெரியும். இப்போ நீ குடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணணும்? நீங்க இல்லங்க, நான் தான் பண்ணணும். உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? அதுதான் நம்ம கலாச்சாரம் சம்பிரதாயமாச்சே. வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஓகே, ப்ரோசீட்.
என்னோட உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேணுமாடா? ஃபர்ஸ்ட் நைட்டு மேல போய் இப்ப கொண்டாடுடா ஃபர்ஸ்ட் நைட்டு. ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் கழுத்துல நீ கட்டின தாலிக்கு நான் உனக்கு கொடுக்கற பனிஷ்மெண்ட் இப்படிதான் இருக்கும்டா. மாமா, அவர் எப்படி இருக்காரோ, அந்த எஸ்பி அவரை என்ன பண்ணுவானோன்னு பயமா இருக்கு. ஏற்கனவே இவன் அவரை பயங்கரமா அடிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன். கவலைப்படாதம்மா, நம்ம ககன் எமோஷனலி ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா அந்த சூர்யாவை எமோஷனலா ஹர்ட் பண்ணுவானோன்னு பயமா இருக்குமா? எனக்கும் அதே பயம்தான் மாமா. சூர்யாவை பேசி உசுப்பேத்தி விட்டா இவன் கோவத்துல என்ன பண்ணுவானோன்னு எனக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு மாமா. இல்லனா இவன் சொன்ன மாதிரியே டிஜிபி சார் கிட்ட நேரடியா பேசுற எங்க அப்பாவோட உதவியை கேட்கலாமா? வேண்டாமா, ககன் மேல உன் அப்பாவுக்கு எவ்வளவு கோவம் இருக்குன்னு உனக்கே தெரியும். ஒருவேளை உன் முகத்துக்காக உதவி பண்ணணும் உங்க அப்பா நினைச்சாலும் அந்த அபூர்வா குறுக்க வருவா. அதையும் ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அந்த சூர்யா நம்ம ககனை இன்னும் அதிகமா கஷ்டப்படுத்துவாமா. முதல்ல டிஐஜி சாரை போய் பார்க்கலாம். அதுக்கப்புறமும் எதுவும் நடக்கலன்னா அப்ப நம்ம யோசிக்கலாம். வாமா. பாத்தீங்கல்ல சார், எவ்வளவுதான் தண்ணி தெளிச்சாலும் இன்னும் சுயநினைவு வரல சார். நீ போய் ஒரு கோணி பையும் தண்ணி எடுத்துட்டு வா. ஓகே சார். சார் முகத்தை மூடிய சார். உன்னை இப்படி இல்லடா, இரு வர. ஏய் சார், அதை எடு. ஏய், நீ மட்டும்தான் தலகணத்தோட ஆடுறன்னு நினைச்சேன்டா. ஆனா உன் பொண்டாட்டிக்கும் அதே தலகணம் இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது.